ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தனுஷ் தமிழ் கேமிங். நான் உங்கள் டிஜி. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீட்டெயில் டேக்கான் பார்ட் 4ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். சரி வாங்க உள்ளே போகலாம். ஐ எம் கம்மிங். 1000 ரூபா தான் வச்சுருக்கேண்ணா. ரொம்ப பிச்சைக்காரன் ஆகிட்டே வரேன். எடுத்து கொஞ்சம் எடுத்து. ஐயோ சேர்ந்து கிடக்குதா குறைச்சி. போன வீடியோவில் நம்ம எவ்வளோ எடுத்துருப்போம்? 1000 ரூபா எடுத்துருப்போம். அவ்வளோதான். ட்ராஷ் வந்துட்டு எடுத்துடுவோம். சரி, யார் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு தெரியும். அவ்வளோதான். சரி வாங்க. என்ன பேக்டு ஃபுட் ஸ்டாக்கே இல்லையா? ஐயையோ, நம்ம ஏதாச்சும் வச்சுருக்கோமா என்ன? ஹாலோவின் பொருள் வச்சுருக்கோம். ஓகே, என்ன வைக்கலாம்? இது வைக்கலாமா? கேண்டி பக்கெட்ஸ் வைப்போம். ஓகே, வேறு இந்த ஸ்நாக் இருக்குது. பேக்டு குட்ஸு. சரி. ஐயோ இதாங்கடா, வந்துட்டேன்டா. போதுமா? ஒருத்தவனுங்க ஃபஸ்ட் பர்சன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஃபஸ்ட் பர்சன் வச்சு ஆடுறோம் கைஸ் இந்த கேமை. ரெஜிஸ்டர் வந்துச்சுடா. இப்போ தான் வரேங்க. இந்த பொண்ணுக்கு மூலம் இருந்தால் அது இல்லை வைடா. இதுவும் ஒன்று தானே? 1 2 3 4 எல்லாத்தையும் நீ தான் வந்தீங்க. ரொம்ப நல்லது. நம்மளுக்கு நல்ல சேல்ஸில் கைஸ். நான் இன்றைக்கி என்ன வாங்க போகிறேன்னா ஒரு ஷெல்ஃப். அதான் வாங்கி கொடுப்பேன். ஆனால் ஷெல்ஃபு இடம் கம்மியாக இருக்குது. உன்னை கட்டி விட்டால் இடம் இருக்கும். அதான் ஷெல்ஃப் வாங்கி. நீ பார்க்க சரியா இல்லையே. நல்லவன் தான், நம்ப முடியல யாருமே. நம்ம பேக்டு குட்ஸ் ஆற போடுவோம். ஏஸ் பேக்டு குட்ஸ் டோர்க். இது நல்லா போதும். ஆனால் 2 ரூபா. ஆனால் விற்றதுக்கப்புறம் போடலாமா? என்ன பண்ணலாம் தெரியலையே. விற்றதுக்கப்புறமே போடுவோம். ஒரு 600 ரூபா வரட்டும். ரெஜிஸ்டர் வந்துட்டேன் பாருங்க. வந்துட்டேன். அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கலையா? நம்ம பக்கத்தில் யாருங்க அவன்? 45 ரூபாய்க்கு வாங்கி போயிடுவான். இதெல்லாம் உருப்பிடுவியா? ஒரு பார்க்கிங் லாட் போடலான்னு நினைக்கிறேன். காசு இல்லை கையில். உய், அதான் பார்த்தேன். ஹலோ, யாராச்சும் வரீங்களா? என்னடா மின்னல் வேகத்தில் வர? கார் விட்டு இறங்கடா. என்னடா பண்ணுற? ஊய், இத்தனை பெரிய குடும்பம். செம பெரிய குடும்பம். நம்ம இங்கே நின்றுட்டு எல்லாரோட இதை பார்ப்போம். லிஸ்ட். எல்லாமே இருக்கா? 37 ரூபாய்க்கு வாங்குது. நான் என்ன கேட்கல. டியானே கேம்பிள் அவன் கேட்கல. இவன் எத்தனை வாங்குவது? கூடி நடக்கட்டா. என்ன 2 பொருள் வாங்கிட்டு எதுவுமே கண்டுபிடிக்கலன்னு சொல்லுது. கடுப்பு ஏற்றுது. என்னடா ஒருத்தவங்க போயிட்டாங்க. பேஸ்கெட் தூக்கி ஐயோ திருறேன். பேஸ்கெட் தூக்கி போயிட்டாங்க கைஸ். அவன் இந்த மாதிரி தான் திருங்க இருக்காங்க. நீ என்னடா வாங்க போகிற? ஒன்றுமே இல்லாமல் நீ ஏண்டுக்கு தான் வந்த? 2 பொருளா? ப்ரிங்கிள்ஸு அதான ப்ரிங்கிள்ஸு. ப்ரிங்கிள்ஸ் அதுதான். 400 ரூபாய்க்கு போட்டு சீரியஸ் இதில் போகணுமா? அதான் 50 வாங்கிட்டோம். போட்டாச்சு. கஸ்டமர்ஸ் இங்கே வெயிட் பண்ணுங்கள். நீ கஸ்டமரா இல்லையா? கோணி மண்டையன் பாருங்க. கோணி மண்டையன். ஐயோ கோணி மண்டையன். ஒன்றுமே இல்லைல்ல. கோணி மண்டையன். அவன் மண்டையை பார்த்தீங்களா? காமெடி பீஸு சரியான. ஐயோ இல்லை, என்னைக்கு நான் காசு எடுத்து வந்து என்னைக்கு முன்னேற போடணும். கடுப்பேற்றுதே. கொஞ்சம் காசு எடுக்க முடியாது. போ 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 கோணி மண்டையன் காவே இதை செய்வேனே. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாட்டுன்னு? எதில் இருந்து ஏதோ இருக்கான் பாருங்க. சப்ஜெக்ட் போட்ட பையன். இந்த என் கேரக்டர் மாறிடுச்சு. அதை போய் வேறு மாற்றணும். லோடு அவ்வளோதான். எஸ் லோடிங் டாக். ரொம்ப நன்றி கொடுத்ததுக்கு. முட்டா லோடிங் டாக். அங்கே அவனுங்க என்ன பண்ணுறானுங்க?
ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். கூடுக யாரும் வராதிங்கோ. இடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பார்க்க மாட்டேன் மனுஷன்மா. நான் நிறைய டேக்கான் செட் வச்சுருக்கேன். நாளைக்கு எது போடலாம் நீங்களே சொல்லுங்கள். எஸ்யூஓபே போடலாமா? ஐயோ இது ஏன் கிடையாது. ஐயோ மன்னிச்சுக்கோங்க சார். உங்களுக்கு ஏற்கனவே நினச்சிட்டேன். வண்டி எடுக்க முடியும். உங்களால் சேர்ந்து கூப்பிடுங்க. வச்சுடா ஐயோ எதுவும் தெரியாமல் உள்ள வந்து மாட்டிக்கிட்டு. அவ்வளோதான். இதுதான் என் கடை. 1000 ரூபா தான் வச்சுருக்கேன். இல்லை பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் பர்சன் இதுதான் நெக்ஸ்ட் வீடியோ வச்சு பண்ண போகிறோம். சரி வாங்க. நான் அதுக்கு வெஹிக்கல் இருக்கிறேன். ஸ்டாப். இன்னும் எவ்வளோ இருக்குது மேலே வந்து பொருள்? 10 இருக்கா? பார்த்துப்போம். சரி பேக்டு கொடுத்துங்க. டோனட் फिनिश. रजिस्टर करो अनाओ रजिस्ट என்னடா சொல்கிற? நோ ஓப்பன் ரெஜிஸ்டர். வெயிட் பண்ணா ரொம்ப புலம்பாது. இன்னொருத்தவங்க தானே அவன் எங்கே? காருக்குள்ளே போயிட்டான் போல். எதுவும் கிடையாது. அவ்வளோதானா? 2 பொருளா? என்னடா எல்லாம் கம்மியாக வாங்குறீங்க. நான் எங்கடா காசு சேர்ப்பேன். நீங்கள் எப்படி வாங்குறீங்களா? என் கடையோட ரேட்டிங் எவ்வளோன்னு பார்க்கலாமா? டெக்கரேஷனுக்குலாம் ஒன்றுமே கிளீனரேஷன் கூட அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஷெல்டருக்கு என்ன இப்போ ஏறுது? ஓ மை காட். பிக்னிக்கு. ஓ இல்லை ஜாஸில் இருக்கா? ஐகான் கம்மிங் சூன். ஓ மை காட். இதை க்ளோஸ் பண்ணி மூட முடியுமா? அட பாவிங்களா. இது தெரியாமல் கடையை க்ளோஸ் பண்ணி மூட முடியும் கைஸ். எனக்கு ஹயர் பண்ணலாமான்னு தோணுது. கேஷியர் ஹயர் பண்ணி வச்சிடலாமா? ஆனால் காசு அதிகமாகும். இதை விட்டுட்டா காசு வரும். ஐ திங்க் நம்ம ஏன் கேஷியர் வாங்கணும்? ஆமாம் எந்த ஸ்டாக்ஸ் இது கிடையாது. ஆட்டோமேட்டிக். காசு போல காசு அடிக்கிறேனுங்க. அவங்க நான் கேஷியரே வச்சுருவேன். அதுக்கு கேஷியர் வச்சிடலாம் ப்ளீஸ். 20 நிமிஷத்துக்கு 200 ரூபாவா? என்னை பார்த்தா எப்படிடா இருக்குது? ஹயர் பண்ணி தான் ஆகும். வேறு வழி இல்லை. இவனுங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன். நினச்சி திருனா இல்லை. வாடா வந்து நெல். உனக்கு 20 நிமிஷத்துக்கு 200 ரூபாவா? புரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். என் காசெல்லாம் சரியாகுது. போங்கடா போய் பில்லு போடுங்கடா. என்னடா பண்ணுற? தர்பூசணி வாங்கி போயிட்டான் காருக்குள்ளே. நான் கிடைக்கல. வருவா இல்லை சேஃபாக உட்காந்துருவான். தப்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் டைம் தப்பிக்க மாட்டான். எவ்வளோ பெரிய ஃபேமிலி. 2 பொருள் 2மே கேனு. அந்த கேன் நல்லா ஓடுது. இது வச்சுக்கணும். வேறு எங்கே கேன் ஸ்டாக் வைக்கணும். ஐயோ ஸ்டாக் வைக்கணும். தப்பாக பண்ணுறனே. எங்கடா போச்சு கேனு? அவ்வளோதான் கைஸ். கடைசி 2 பேர் தான் இருக்குது. இது ஒன்று வச்சுக்கலாம். 40 தான் இருக்கா இன்னும். வாங்கணும் எல்லாம். இவனுக்கு வேறு நான் காசு கொடுக்கணுமே. வேணா ஃபயர் பண்ணிடலாமா? 10 லெவலா? ஏய் லவ் ஒன்றா? இவனுக்கு காசு கொடுத்தே காசுலாம் கழியாயிருமோ? 200 ரூபா வந்துருக்கு. அப்படியே போயிருமோ? இருங்கடா பார்த்து இருங்கடா. என்னடா இது அதுக்குள்ளே போதெல்லாம் பயமாக ஒரு பில்டிங் லிஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் எங்கே போகிறான்? 2 ஜூஸ் பாட்டில் வாங்கலாம். நீங்கடா பறந்து போனா? எங்கடா போன? என்ன ஆச்சு இப்போ? ஒன்னோடது ஒரு கேன் தான் வாங்குவான். ஆமாம்
நான் 5 மணி விட்டேன். பார்க்கிங் லாட் இங்கே ஒன்று போடணும். காசே இருக்க மாட்டுது, நிற்கவே மாட்டுது காசு. ஹலோ கேஷியர் பையா, காப்பாத்துறான். அவனை அனுப்பிச்சி விட்றா எப்படியாச்சு, அவன் திருடன் கிடையாதுல்ல. ஐயோ யார் அவன்? எங்கடா போகிற? வாங்க மாட்டானோ பயமாக இருக்கே. அவன் திருடுனா என்ன பண்ணுறது? ஐ திங்க் இவன் திருடன். வெளில வாடா, கட்டு காடு விட்டு வெளில வா வெளில வா வெளில வா வெளில வா வெளில வா. ஐயோ எப்படி வெளில வருவேன்? குதி 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 குதிடா குதி 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 குதி. எதை பண்ணுமே? என்ன பில்லு கொண்டு போகிறான்? நல்லவனாடா நீ. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு திருடு நினச்சி பயந்துட்டேன். ஃபேமிலியோடு வராங்க. பைத்தியமாக என்ன பேக்கில் என்ன போட்டிருக்கு? டொனால்டா, கிறிஸ்டியன் டொனால்டு, சரி ரொனால்டு வளர. ஐயோ காய்ஸ், ஹாலோவின் வாங்கணும். ஹாலோவின் நேரம் இருக்கும். நம்ம ப்ரைஸ் செட் பண்ணால் அநியாயம் ரேட்டுக்கு போகிறோம். ஹாலோவின் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ வேறு ஏசி பொருள் தான் அங்கே வைக்கணும். அப்போ என்ன போடலாம்? கண்டிமெட்ஸ் ஷெல்ஃபு தானே. 1000 ரூபாய் 50 வாங்கி போடலாமா? இதெல்லாம் என்னது? ஸ்டோர்டு யூனிட் சைஸ் போடலாமா வேணாமா கைஸ்? சரி போடுவோம். நம்பி போடுவா. வேணாம். கிச்சன் செட் போடலாமா? லக்கேஜ் ஷெல்ஃபா? வேக்யூம் கிளீனர் 500 ரூபா. என்ன போடலாம்? 40 ரூபாய் கார்டன் டூல்ஸ். இதெல்லாம் வேறு ஏதோ. ஐயோ என்ன போடலாம் ஐயா என்ன போடலாம்? இதுக்கெல்லாம் அது மேட் மாதிரி கேட்குறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. கன்ஸ் எல்லாம் ஓப்பனே ஆகலை எனக்கு. இல்லை கேம் பாஸா? அட பாவீங்களா. சரி நம்ம சாதாரணமாக வாங்குவோம். அதான் சரி. கிச்சன் வேர் 50 2800 போங்கடா. இது வாங்க. கண்டிமெண்ட்ஸ் வாங்கலாம், பெஸ்ட்டு கண்டிமெண்ட்ஸ். அவ்வளோதான். அந்த காலியாக இருக்குங்க இல்லை தேவைதான் கிடையாது. பயமாக இருக்கு அவனை பார்த்தாலும். அவனா திருப்பி போயிடுவானுங்க. கொல்ல காசு வச்சுட்டு அதுக்குமா நான் தானே ஒர்க்கை பண்ணணும். என்னோடய வேதம் இருக்குங்க. நான் தான் உண்மையிடுவோம். பீஸ்ட்டு மூட ஆன் பண்ணி பாடு, காப்பி ரைட்டு கொடுத்து போடு. அதான் நடக்கும் கைஸ். நம்மளுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கே தெரியுது நான் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி. அவ்வளோ எதுவும் பேச மாட்டேறேன். தெரில எனக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றும் இல்லை. அதுக்கு கைஸ் நம்ம கூட ஒரு புது ஃப்ரெண்ட் வர போகிறாங்க தெரியுமா? ஒரு புது ஃப்ரெண்டு. அவர் பேர் ப்ளூஸ் தமிழ் கேம் வராரு. அவரை வச்சு ஒரு வீடியோ நேற்றுக்கு எடுத்தோம், சொதப்பிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தோம், அதுவும் சொதப்பிடுச்சு. பார்க்குறேன் இன்றைக்கி அந்த ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து அவர் கூட சேர்ந்து விளையாடி பார்க்குறேன் கைஸ். இங்கே இருந்தும் காணும் கைஸ். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஐ திங்க் ஐ கோ டு கோயின். அங்கே போய் இதை ஸ்டாக் பண்ணிடுவோம்.
இது வேறு வாங்கணும் கைஸ். ஆமாம், நான் மறந்தே போயிட்டேன். இது வாங்கணும். நம்ம கேண்டு சிப்ஸ் வாங்கணும் வேறு. டோனட்ஸ் இருக்கு பரவாயில்ல. கேண்டி மென்ஸ் அது இருக்குது. இது இருக்கு. அவ்வளோதான். நம்ம போய் யாசைக்காக அவன் கடையை சுற்றி பார்ப்போம். பார்க்கவே சூப்பராக இருக்கான். ரோபக்ஸ் கொடுத்துறா பண்ணியிருப்பானுங்க. இப்படிலாம் கஷ்டம். சன்செட் காய்ஸ். ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பா. ஆசையாக இருக்கு. ஐயோ, ஃபோட்டோ எடுத்து விடுறானுங்களா சன்செட்டை. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுறேன் கைஸ். ஸ்க்ரீன்ஷாட். அவ்வளோதான். இது தமிழ் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபினிஷ். தமிழ் மட்டும் முடிஞ்சிச்சு. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்ன கைஸ் லைனாக அடிக்க வச்சுருக்கேன். நான் ஏன் க்ளீன் பண்ண வேண்டாம், நீ ஏன் க்ளீன் பண்ணி போடா. செமையாக இருக்குது கதவே பார்க்க. இது என்ன ஸ்டாக்கிங் ஏரியாவா? என்னதுடா இது? என்ன கைஸ் கொடூரமாக இருக்குது ஸ்டாக்கிங் ஏரியாவே பார்க்க. பயங்கரமாக உடைக்கிறானுங்க. இது என்னது? எம்ப்ளாயிஸ் ஒன்லி டோரு. என்னடா டோர் இது? தப்பாக வச்சுருக்கானோ? நம்மளால் ஆனால் இவங்க பண்ணுறத டெலிட் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணிடுவேன். இவங்களெல்லாம் டெலிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா நான் ஜாலியாக ஒரு ஸ்டாக்கா. இதெல்லாம் என்னடா கிட்டஸ்? எவனுமே க்ளீன் பண்ண ஆள் வச்சிடல இவன். ஹலோ, நீ யார்? தெரிய பிடிக்க கூட ஆள் வச்சிடலங்க சிவன். ஃபுல்லாக குப்பையாக வச்சுருக்கான். குப்பை மேன். மேட் ஃப்ளோரில் இங்கே கம்மிங் சூன் வேறு. இங்கே கம்மிங் சூன் போகல. வேறேன்னு சொல்லிட்டேன். இங்கே யார்? என்னடா சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன் இங்கே? செமையாக இருக்கானு. சூப்பர் மார்க்கெட்டை வச்சுட்டாங்க இங்கே தனியாக. அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் எப்போ கட்ட போகிறோமோ. இது என்னதுரா? ட்ரெஸ்ஸஸ் ஏரியாவா? ஏய், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்டா. எனக்கு ஆனால் கண்டிப்பாக காசு கொடுக்கணும்டா நீ. ஓ, ஐ கேன்ட் கோ பேக் டு ஜெயில். போய் ஜெயிலுக்கு போய் சாப்பிட போட. எனக்கு என்ன காய்ஸ் ஷோ எனக்கு பார்க்க பொறாமையாக இருக்கு. இந்த இங்கே மட்டும் காய்ச்சி வச்சுருக்கான். எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் பயம் வந்துச்சு, அதான் காய்ச்சி வச்சுட்டான். இங்கெல்லாம் ஆனால் இல்லை பார்த்தீங்களா? ஏய் திருடா, எங்கடா போகிறேன்? நில்றா. உனக்காக திரும்ப நான் அவனை பிடிக்கிறேன்டா. விட்றா அவனை, எனக்கு காசு கொடுறா. இங்கே பியானோவில் வச்சுருக்கான். நான் மட்டும் திரும்ப விட்டேன்னா அவனுக்கு நஷ்டத்துலலாம் போகும் பேச. ஆனால் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? நான் எவ்வளோ பெரிய நல்ல மனசுக்காரன்னு. ஐயோ, எனக்கு பார்க்க போகிறாமே இருக்குது. காசு கொடுத்தா நல்லாயிருக்கும். கொடுக்க மாட்டானே. 15 ரூபா சேர்ந்து இருக்குது. எனக்கு காசு வந்து எனக்கு நான் பெரிய ஆள். ஏய் ஓ, ஐ கேன் ஹெல்ப் யூடா. ஏமாச்சான் போல யாராக. ஓ, மேலே போனால் க்ளீன் தானே. நான் ஏதோ ராபர் வந்துட்டான்னு நினச்சி. இங்கே என்னடா இத்தனை இருக்குது? எங்கடா வெளில போகிற வழி? ஐயோ, நான் இங்கேயே வந்து வாங்கிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே தானே வந்தோம். ஆமாம். எப்படி வச்சுருக்கான் வெளில போகிற வழி? நேரத்துக்கு நான் மேஸ் மாரி எங்கேயோ சுற்றிட்டு இருப்பேன் கைஸ். போகலாம். ஆசையாக இருக்கு. இப்பெல்லாம் வைக்க முடியல. இன்னும் மொட்டை மாடலாம் வச்சுருக்கான். இஸ் நாட் அன் ஹியூமன் பீங். நம்ம 3 ஃப்ளோர் கட்டுறோம், மாஸ்க் காட்டுறோம். அது வரைக்கும் இந்த டப்பாக்கூட தான். கைஸ், உங்களுக்கு எஸ்சி கேம்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஐ கேன் ஹெல்ப் யூ. நான் அது வீடியோ போடுவேன். என்ன கேம் சொன்னாலும் பரவாயில்ல, நான் வீடியோ போடுறேன். அதுக்குன்னு நீங்கள் பிசி கேம்ஸ்லாம் சொல்லக்கூடாது. மொபைல் கேம்ஸ் தான், ஓகேவா? நான் ஏன் பில்டு போடுறேன். கேண்டி மீன்ஸ் 2 தான் இருக்கா? என்னடா இது? எடுத்த உடனே காலி ஆயிடுச்சு. 2 தான் இருக்குது. சோடா 1 தான் இருக்குது. வச்சு அவ்வளோதான். முட்டை ஓங்கடா. என்னை திட்டி விட்டாங்க.
இன்றைக்கி நான் எல்லாம் வைக்க போகிறோம். வைடா வந்து தொலைறான பாரு. இன்னும் நிறையா இருக்குது, இது பிரச்சனை இல்லை. கோல்டு ஃப்ரிட்ஜாக இருக்குது. ஒரு ஃப்ரிட்ஜு வேறு வாங்கணும். ஃப்ரிட்ஜு எவ்வளோ பில்லு பார்ப்போம். ஃப்ரிட்ஜு 250 தானே, பார்க்கலாம். இதில் பார்க்கிங் லாட் இருக்குது. ஒன்று 1000 ரூபா. அதுதான் கஷ்டமே. இங்கே வைக்கலாமா? இங்கேவா வச்சிடலாமா? வைக்கணும்னு தோணுது, வைக்க முடியல. காசு இல்லைன்னா இது என்னடா ஹெலிகாப்டர் 5000 ரூபா. இது என்னடா சைன் போர்டு? இது எனக்கு குப்பை தொட்டி வாங்குங்கடா. என்னடா எல்லாம் டெக்கரேஷனா? மைனஸில் ஒரு டெக்கரேஷன் டெக்கரேஷன். வெயிட் பண்ணி இந்த ட்ராலி 2000. இதுவும் 2000. இதெல்லாம் 2000. குப்பை தொட்டி வாங்குங்கடா. கிளீன்லெஸ் கிடக்குது. என்னடா டெக்கரேஷனுக்கு எதுவுமே டெக்கரேஷன் கிடைக்கும். டெக்கரேஷன் செக்யூரிட்டி இருக்குது, ஆனால் டெக்கரேஷன் தான் மைனஸில் இருக்குது. எதுவுமே டெக்கரேஷன் வரும். இதுதான் டெக்கரேஷன் ஐட்டம். ஆமாம், டெக்கரேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். இது என்னடா ஸ்ட்ரீட் லேம்பா? இது என்ன ப்ரைஸ் இது? ஒரே நிறைய செட்டில்லாம் வச்சுருக்காங்க. இது டெக்கரேஷன் ப்ளஸ் 40 2000 ரூபா. அவ்வளோ காசு இல்லைப்பா. நான் நக்கணுமா? இதுதான் ஒன்று. இது எங்கே இருக்கு? இது 10 டெக்கரேஷன் இருக்குது. இங்கே மாட்டி விட்டுடலாமா? நல்ல ஐடியா, மாட்டி விட்டுக்கலாம். இங்கே அது ஃபேரில் எப்படி மாட்டுவேன்? சும்மா இப்படி மாட்டி விடுவோம். இங்கே மாட்டி விட்ருவோம். மாட்டி விட்டுடலாமா? 250 ரூபா. இங்கே ஓகே, மாட்டி விட்டுடலாம். வேறு வழி. டெக்கரேஷன் வேணுங்களா? பார்த்தீங்களா அழகாக இருக்குது. இப்போ நம்ம கடைக்கு ஒரு ஸ்டார் கிடச்சிருக்கு டெக்கரேஷனுக்கு. ஹூரே. என்ன பண்ணாலும் ஒன்றும் கிடைக்காது. சரி, நம்ம வேறு வச்சுருக்கான்னு பார்ப்போம். இந்த பூச்செடி 10, 5, 10. இது எங்கடா இருக்குது? இங்கே இப்போ இந்த எங்கே கைஸ் காணும்? இங்கே 250. இதுதான் எங்கே இருக்குன்னே தெரில. இதோ இங்கே இருக்கும். இங்கே வைக்கலாமா என்ன? இதை காசு இல்லைப்பா, போங்கப்பா. ஏதாச்சும் நல்லதானே இருக்கும். பிளேட்டு வேணாம். ஐயோ, நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டா? ஆளை விடுங்கப்பா, நான் காசு இல்லை. வேறு என்ன வாங்கலாம்? ஏதாச்சும் வாங்கலாமா என்ன? பார்ப்போம். மால்டேச்சு கேண்டு ஃபுட்டு வாங்கணும். ஒரு 20 வாங்கலாமா? 50 வாங்கலாம். அதே வாங்கிக்கலாம். 100 வாங்கினா 1000 ரூபா தானே. வாங்கலாம். ஷூஸ் எதுக்கு? 40 ரூபா கொடுத்தா 50, 2000. ஒரு 20 ஷூஸ் வாங்கலாமா? ஷூஸ் நல்ல ரேட்டுக்கு போச்சுன்னா 75 ரூபா. ஷூஸ் வாங்குறான், அது நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குது நம்மளுக்கு. ஏசி 100 ரூபா நம்மளுக்கு கொடுக்குதா? 100 கரெக்டாக 100. 5 வாங்கலாமா? இது அது கூட காஸ்ட்லி. இது அது காஸ்ட்லியா? இது கேமிங் டேபிள்ஸ் 5. இது அதிகம்தான். 100. ஷெல்ஃபு தானே, இது வாங்கிடலாமா? 100 ரூபா ப்ராஃபிட் நம்மளுக்கு. சரி, இது வாங்கிடலாம். ஓகே, வாங்கியாச்சு. ப்ராஃபிட்டபிளாக வாங்கியிருக்கோம், ஆனால் ஷெல்ஃப் இல்லை கிட்ட. இப்போ
ஏதாச்சும் ஒன்று காலி அவங்களா படிச்சுக்கலாம். இது காலி ஆச்சுன்னா பரவாயில்ல, வச்சிடலாம். சிப்ஸ் எனக்கு வேணும் வேறு. சிப்ஸு நல்லாயிருக்கும். அங்கே விட்டுருங்க காரை போய் வாங்கிட்டு வந்துடும். ஷெல்ஃபு வேறு பிரச்சனையாக இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனையா? பயங்கர பிரச்சனை கொண்டவன் நான், என் கிட்டே வச்சிக்காதை. நான் பிரச்சனை கொண்டவன். இந்த கொடூரமான பாட்டு கேட்க வேணாம்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதோ ஒரு கொடூரமான பாட்டு வரும். நான் பிரச்சனை கொள்ளவன், நான் யார் என்று தெரியலை. சைத்தியம் மாதிரி பாடுறேன், ஆனால் ஏதோ ஒரு கொடூரமாக பாடுவேன். ஆனால் ஒரு பாட்டு பூச்சாண்டி. ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. பண்ணல நாளைக்கு மேலே பல்லி விழுந்துடும் அவங்க மூஞ்சில். இருக்கும் நல்லா காசு ஏறுது. அவன் நல்லா தான் பண்ணுறான். நம்ம வாங்க பெஸ்ட் தான். நல்லா உழைக்கிறான். அவ்வளோ காசு எடுத்துக்க மாட்டான். அதுவே எனக்கு தெரியும் ரொம்ப. அதுதான் நான் வாங்கினேன். சரி அப்பாவும் போடல. சரி பாப்போம். வா அவ்வளோதான். டோனட்ஸ் காலியாகும். டோனட்ஸ் காலியாகும். காலியாகும். காலியாயிட்டால இன்னும் வாங்க. உனக்கு என்ன ஜஸ்ட்டு ப்ரௌசிங். ஓ சும்மா சுற்றுறதுக்கு வந்துருச்சியா? போயிருமா? அதான் சும்மா பார்த்தீங்களா சுற்றுறதுக்கு வந்ததுக்கு. ஆனால் ஒரு ப்ரெட்டு பேக்கெட் ஏன் காண போச்சு? ஏன் வாங்கினானா? இவன் தான் வாங்கியிருக்கான். அதானே பார்த்தேன். ஒரு ப்ரெட்டு இது டோனட் சாட்டையை போட்டானான்னு பார்த்தேன். இல்லை நல்ல போல. சரி இன்னொன்று கார். எத்தனை பேர் எங்கள் கார் கூட இருந்து? 3 பேர். எல்லாரையும் பார்த்தாலே மாதிரி முன்னாடியெல்லாம் போட்டு வந்திருக்கான். பணக்காரர் நிறைய வாங்குவார. அதுவும் கூடவே தான் இருக்குது. டோனட்ஸ் இல்லையா? டோனட்ஸ் இல்லை. அதுக்கு நாட்டை போடக்கூடாது. டோனட்ஸ் வைக்கணும். வச்சுட்டேனே. எங்கே அந்த பொருள் நான் வாங்கினது? 100 ரூபா ப்ராஃபிட் கொடுக்கும் அது. ஹலோ எங்கே போனீங்க? ஹலோ என்ன வாங்கினேன்? மறந்து போயிட்டேன். அதுதான் தெரிய இருக்கேன். இது ஒரு கார் பார்ட்ஸ் வாங்கினேன். ஆமாம் கார் பார்ட்ஸ் பண்ணுங்க. மொத்தம் எத்தனை வாங்க கார் பார்ட்ஸு? கார் பார்ட்ஸ் 10 வாங்க. கரெக்டாக தான் இருக்கு. நல்ல பிள்ளைங்க கரெக்டாக வச்சுருக்கேன். ஆனால் டோனட் தெரியாமல் ஃபுல் பண்ணிட்டேனே. 6 பொருள் 2000 ரூபா வந்துருச்சா? போடு நல்லா ப்ராஃபிட். காய்ஸ் இவன் வச்சு நல்லா போச்சு. நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக போயிடுச்சு. போடுங்க ஒரு குத்தாத்தத்தை போடுங்க. அப்படி போடு நான் ஸ்டாப் நேரம் கண்ணாடே. அப்படி போடு. ஏண்டா நாங்களாம் குத்தாத்தை போட்டால் உங்களுக்கு பொறுக்காதடா? வருவியா நீ? வந்து பாரு. உனக்கெல்லாம் லாய் கிடைக்காது. ஒழுங்காக ஜெயிலுக்குள்ளே போய் போ. நான் குத்தாத்தை போட்டால் எனக்கு முடியல கைஸ். கடுப்பேத்துறேன். நீங்கள் குத்த போகிறேன். நம்ம ஏதாவது மீறி முடிச்சிடலாமா? ஆமாம் ரொம்ப நேரம் போகுது. 2 போகுது. சரி கைஸ் நம்ம இந்த கஸ்டமர் வர இந்த வீடியோ முடிச்சிடுறோம். பார்ட் 3 வரோம்ல. இதுதான் பார்ட் 4 வந்துச்சு. அப்படின்னா பார்ட் 5 தான் இது. பார்ட் 4 என்னை பார்த்துக்கோங்க. நான் ஜான் இல்லை. என் பேர் தனேஷ் தமிழ் கேமிங் டிஜி. டன் 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 டன். என்னம்மா வாங்குற நீ? ஒன்றுமே வாங்க. உனக்கெல்லாம் கஷ்டமானு சொன்ன மாதிரி வெள்ளை கலத்தாத. சரி கைஸ் இதை வீடியோ முடிச்சுக்கலாம். யாரெல்லாம் பார்த்தீங்களோ ரொம்ப நன்றி. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் பை டாட்டா.